ஹலோ கைஸ், இனி நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ரீஸ் பண்ண தொட்டுருவோம். கடைசி 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. மாசான டைமிங்கில் வந்து ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசி 30 செகண்டில் நான் முடிச்சு விட்டேன். அப்படியே நம்ம டீம் மனத்தை காப்பாற்றுறேன். போடு, ஒருத்தனை முடிச்சு விட்டேன். யாருக்கிட்ட இன்னும் 20 செகண்ட்ஸ் தான். நம்ம டீம் ஆளுங்களை முடிச்சு விட்றானுங்க. பரவாயில்லையா, போடுங்கடா. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், கிங்குன்னு. தம்பியா எங்கே கொஞ்சம் நிற்கிறா? 10 செகண்ட் தான் இருக்குது. டேய் வெளில வாடா தம்பியா. அதோ மாட்டினான்னு நினைக்கிறேன். சுட்டுங்கிறானுங்க. என்ன காணும்? இங்கே தான் இருக்கானா? கிரனேடை போடுவோம். அடச்சை, கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு பிறகு வராமல் பாருங்க. போச்சு, வின் பண்ணிட்டான். சரி, லேட்டாகவே வந்திருக்கலாம் போல். நானே சம்மந்தம் இல்லாத நானே கேவலமாக என் பேருக்கு எடுத்து அவுட் ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாட்டில் தான் வந்திருக்கேன், ஜூஸ் பாட்டில். ஆடா மந்திரி எமோஜி போட்டு சீன் போடலாம். போடு, அவ்வளோதான். கிங்குன்ற ஒரு தமிழ் போல் எனக்கு தெரிஞ்சிருக்கு. எம்டிஎஃப் கேமிங் ரியலான்னு கேட்குறாரு. நம்பால் தான் போல் தலைவர். ஓகே, திரும்ப நான் பண்ணியா மாதிரி ஆட காமிக்கலாம். ஐயோ, நான் கிரனேட்லாம் பறக்க விட்டு அடிக்கிறானுங்க. இப்போ ஃபுல்லாகவே ஆட்ட காமிக்கலான்னு தான் இருக்கேன். ஆனால் எங்கே பண்ணியா 2 பேரை மாற்றினா இன்னும் 2 பேர் வந்துடுறாங்க. ஐயோ இருங்க, திரும்ப நம்ம பண்ணியா மாதிரி போனால் தான். அவ்வளோதான், போடு. 5 HP தான் இருக்குது எனக்கு. டாய்லெட் மாதிரி உக்காந்து தான். அவ்வளோதான், போடு. ஓகே, உக்காஞ்சாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எவனமே வரல. இந்த பாருங்க, ரியல் எம்டிஎஃப் அப்படின்னு கேட்குறாரு நம்ம தலைவர். இப்போ நான் எஸ்ன்னு எமோஜி போட்டு மாட்டினா கேவலமாக செத்துடுவேன். சரி பரவாயில்ல, பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது, நல்லா போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவுட் ஆகிடுவேன். ஐயோ எப்பா, நல்ல நேரம் நம்ம டீமாலே பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டான். நம்மளும் போய் ஆடாக மாற்றிடுவான். சாவு. ஐயோ அடச்சி, லேட்டாக பண்ணிட்டேன். லேட்டாக பண்ணல, சீக்கிரமாக பண்ணிட்டேன். 1 செகண்டுக்கு முன்னாடி பண்ணிட்டேன். அதனால் அவங்க எழுந்து என்ன தலைமையில தட்டி விட்டாங்க. இது யாருக்கேன்? இங்கே எவனோ ஒருத்தன் உக்காந்துக்கிறான். இவனோடய காமிச்சு கொடுத்துடலாம். அவனுக்கே ஏன்னா பாட்டு போயிருந்தா இருக்குது. ஆடா மாதிரி ஓடுருவான். அவனுங்களே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்க. ஐயோ போச்சு, மாட்டேன். எங்கே போனாலும் சொல்கிறானுங்களே, என்னென்னு தெரில. ரேண்டம் பிளேயர்ஸ்கிட்டே எப்படி பாட்டு மாரி சாவறேன். ஒருவேளை ரேண்டம் பிளேயர்ஸ் தான் திடீர்னு நல்லா விளாட்றாங்களோ? இல்லை, நான் தான் கேவலமாக விளாட்றேன். பார்த்தாலே தெரியுது. எல்லாம் ஓப்பனில் தான் இருக்காங்க. சூப்பர், வந்தது மாட்டிக்கினேன். அந்த பச்சை கலர் சோக்கா தான் கிங்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. ஆமாம். ஐயோ கிரனேடை போட்டு பறக்க விட்டு அடிக்கிறாரு. நாங்கள் ஒரு என்னால் ரீஸ் பண்ண கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஆக முடியல. ஏன்னா 3 வாட்டியுமே செத்துட்டேன் கேவலமாக. கம்முன்னு எங்கன்னா பெரிய பொருளாக வாங்கிச்சிருக்கலாம் போல். சீன் காமிக்கிறேன்னு இந்த சின்ன பொருளாக மாதிரி ஆட்ட காமிக்கிறேன்ற பேரில் செத்துட்டேன். ஹண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அடச்சா, போன மேட்ச் நானே வாண்டடாக ரீஸ் பண்ண அவுட் ஆனேன் ஸ்டார்டிங்லேயே. இப்போ கேவலமாக 3 வாட்டி செத்து அவுட் ஆகிட்டேன். இப்போ முடிச்சு விட்டு கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். என்ன ஆனாலும் சரி. கிரனேட் எதுக்கு பறக்க விட்டான்னு தெரில. அவன் ஒரு வெறியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பறக்க விட்டான். இப்போ யாருன்னா வந்தால் கூட என்னால் பாம்பு போட முடியாது. இங்கெல்லாம் யாரும் இல்லை தான் நினைக்கிறேன். ஓகே, சேஃப் தான். இங்கே ஆனால் உட்காருவாங்க, நம்ம பார்த்துக்கணும் அப்பப்போ. வேறு எங்கன்னா போய் தேடலாம். அந்த பால் டப்பாலாம் வச்சுருப்பானுங்களே, அங்கே தான் நிறையா பேர் இருப்பாங்க கண்டிப்பாக. இதோ இங்கே தான். இந்த இடம் தான் கொஞ்சம் பெரிய இடம். சைடில் டின் கேனை பார்த்தீங்களா? அவ்வளோதான், போடு. கரெக்டாக நான் பண்ணியாக மாற்றும் போது முடிச்சு விட்டேன். எப்படியோ வேறு லெவலு. இதோ இன்னொருத்தன் இருப்பா தம்பி, எங்கே அவனாலும் விட மாட்டேன். எப்படி இங்கே தான் வருவான். இதோ ரைட் சைடில் போயிட்டான். கிரனேட் போட்டு எடுத்துகிட்டு முடிச்சு விட்ருவான். அவ்வளோதான், போயிட்டு வாங்க தம்பி. ஐயோ போச்சு, தெரியாமல் கிரனேடை இவன் மேலே போடாமல் நம்ம ஹண்டர் ரூமுக்குள்ளே போட்டேன். செவரு மறைக்கவே தலைவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். அடாடே சொட்டு உயிரடே, முடிச்சு விடுங்கடா அவனை. ஓசிக்கில் கூட தட்ட தெரியாமல் எங்கெங்கே சுற்றினுங்கிறானுங்க நம்ம டீம் ஆளுங்க வேறு லெவலில். அவன் எங்கேயே ஓடி வந்தான். ஐயோ என் கில்லு அது. எவனா ஓசிக்கிறானா தட்டு தொலைய போகிறானுங்க. எங்கடா போனாடே எங்கேயே சாப்பிடா. இங்கே எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வேறு எங்கன்னா போய் தேடலாம். அவன் அந்த ஃப்ளேக்ஸ்னு ஒரு டப்பா அதோ மாட்டினான் பாருங்க. சாவு. நாங்கள் பின்னாடி இங்கே தான் இருக்கானா இவன். அடைச்சி பின்னாடி பக்கம் உட்காந்து இருக்கான்னு பின்னாடி போட்டேன் கிரனேடை. பார்த்தா என் கண்ணு முன்னாடி சொட்டு ஓடிட்டான். திரும்பவும் இப்போ 2வது தடவை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டான். நம்ம டீமாலும் என்ன தான் பண்ணுறானுன்னு தெரியல. ஒருத்தன் சொட்டு உயிரில் பாட்டு போயின்னு போன்னு இருக்கான். எப்பா கண்டுபிடிச்சிட்டேன் நானே. ஆனால் சுட மாட்டேங்கிறானுங்க பாட்டு பசங்க. எங்கெங்கேயோ தேடுறானுங்களே கண்டி. கண்ணு முன்னாடியே ஓரவனை விட்டுறானுங்க. நானும் இந்த மேட்ச் என்னன்னு தெரியல, ரொம்ப சூப்பரான கேவலமாக இருந்திருக்கேன். இதோ ஒருத்தன் மாட்டிக்கினான். போட்டு அவ்வளோதான், பாதி டேமேஜ் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் பர்கரு. அவ்வளோதான்டா. அடைச்சா ஓசிக்கில் தட்ட முடியல. சரி பரவாயில்ல, அவனையாச்சும் போய் அடிப்பான். சுடுண்டா எங்கடா அவன்? அதோ பெரிய பொருளா மாதிரி ஒன்றுங்கிறான்.
அவ்வளோதான் நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓசி இல்லாட்டிட்டான். என்னால் தான் ஓசி இல்லாட்ட முடியல. என்னன்னு தெரியல, இந்த மேட்ச் வந்து ரொம்ப அநியாயத்துக்கு கேவலமான இருக்கேன். இத்தனைக்கும் வந்து ரேண்டம் பிளேயர்ஸ் தான். கிங்கு மட்டும்தான் வந்து தமிழ் பிளேயர்னு நினைக்கிறேன். இன்னும் 50 செகண்ட் தான் இருக்குது. எங்கடா போய் ஒழிஞ்சுன்னுக்கிறீங்க டே 3 பேர். இந்த ஒருத்த மாட்டிக்கலாம். ஆடா நம்ம தலைவர் தான் கிங்கு. இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. இந்த மூலையெல்லாம் கூட உட்காரலாம், வேறு எங்கே தான் ஒழிஞ்சிருப்பானுங்கன்னு தெரியல. என் ஹெச்பியை பற்றினா காலியாக இருக்குது. சுட்டு பார்த்து இதோ இங்கே ஒருத்த மாட்டிக்கலாம். கிரனேடை போட்டுருவான். போயிட்டு வா. அவ்வளோதான், இவனையும் காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தர் தானே டே முடிச்சு விடுண்டா. 30 செகண்ட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. யாராலுமே வந்து ரீஸ் பண்ண ஆக முடியாது. பேர் பையன் வேறு லெவலில் வச்சுன்னு இருக்கான். எங்கே போய் ஓடி ஒழிஞ்சுன்னுக்கிறானு தான் தெரியல. பாத்ரூம்லலாம் தேடுறானுங்க நம்ம டீம் ஆளுங்க. பரவாயில்லையே, தேடினா பிரயோஜனம். ஆனால் அவன் கிடைக்கல, அது ஒன்று. அவ்வளோதான், போச்சா இந்த மேட்சும். சூப்பர். கேவலமாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆக போகிறான் திரும்பவும். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குது. டே எங்கடா ஓடி ஒழிஞ்சுன்னுக்கிற? பாட்டு சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கேட்க மாட்டேங்குது. எங்கே தான் இருக்கான்னு தெரில. அவ்வளோதான், அவுட்டே ஆகிட்டோம். யார் பெஸ்ட்டு பிளேயராக வரதுன்னு பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டு பிளேயர் வந்து யார்? நம்ம தலைவர் கிங்கு. போடு, வேறு லெவலில் போஸ்ட் குத்துன்னு இருக்காரு. ஒரு லைக்கை போட்டுருவான். அவுட்டோ வின்னோ நான் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயரு. சரி ஓகே, அதை விட்டு தருவான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.